என்னடா என்னடாவா? டேய் என்னடா அவன் நேத்து என்னமோ நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்காது அப்படி இப்படின்னு என்ன நடக்க போகுது நாளைக்கு பாருங்கன்னு கான்பிடண்டா பேசிவிட்டு இங்க வந்து பேசாம நின்னுகிட்டு இருக்கான். ஏன்டா என்னடா பண்ண போற? நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்குடா. டேய் நான் டேய் இதை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. மயில் வந்துகிட்டு இருக்கா, போய் பேசு. போடா. மயில நில்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கும் மதுவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது சார். நீங்க இப்ப இங்க வந்து நிக்கிறது தப்பு இல்லையா சார்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல மயில. நீ என்ன நினைக்கிறன்னு முதல்ல சொல்லு. இப்படி மொட்டையா கேட்டா எப்படி சார்? சார் நம்ம காதலை தவிர நான் வேற என்ன மயில கேட்க போறேன்? நம்ம காதல்னு சொல்லாதீங்க சார், உங்க காதல்னு சொல்லுங்க. மயிலு, உனக்குள்ள காதல் இல்லைன்னா நான் இங்க வந்த உடனே என்ன ஒரு பார்வை பாத்தியே, அதுக்கு என்ன மயில் அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்ல சார். உங்க கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. மயிலு, நீ இவ்வளவு நாளா இப்படியே தான் நடிச்சுட்டு இருந்த. நானும் பொறுமையா தான் இருந்தேன். ஆனா இப்ப நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து நிக்குது. இப்ப கூட உன் மனசு துடிக்கலையா? என்ன என்ன மிஸ் பண்ணிடுவோமேங்கிற ஒரு டென்ஷனோ வருத்தமோ கொஞ்சம் கூட இல்லையா? காதல் இருந்தா தானே சார் வருத்தம் வரும். நான் தான் காதலே இல்லங்கிறேன்ல. உன் மனசுல எனக்கு இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ உன்னையே ஏமாத்திக்கிற, என்னையே ஏமாத்துற. இப்ப இருக்கிறது என்ன நிலைமைன்னு உனக்கு புரியலையா? எங்க அப்பா வாக்கு தவறாத மனுஷன் மயில. இந்த நிச்சயத்தை மட்டும் முடிச்சிட்டாருன்னா அவர் முடிவை யாராலையுமே மாத்த முடியாது. இங்க பாரு, இதுதான் நம்ம கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். இப்ப நீ உண்மையை ஒத்துக்கிட்டனா கூட போதும். என் அப்பாவுக்கு எல்லா விஷயத்தையும் நான் புரிய வச்சுக்கிறேன். இப்பவே இதே மேடையில உனக்கும் எனக்கும் நிச்சயமே முடிச்சுக்கலாம். தயவு செஞ்சு எல்லாரும் முன்னாடியும் வந்து உண்மையை மட்டும் சொல்லு மயில. நம்மளோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு இதை விட்ட வேற வழியே இல்ல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க சார். நடக்காத விஷயத்த நடந்ததா என்னால சொல்ல முடியாது. மது உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு கனவு கண்டுட்டு இருக்கா. நான் சொல்ற பொய்யால அவ வாழ்க்கை என்னால அழிக்க முடியாது. மயில, ப்ளீஸ் மயில, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. எதையும் கேக்குற நிலைமையில நான் இல்ல சார். அங்க எல்லாரும் என்ன தேடுவாங்க. நான் போறேன். மயில, நீ போ மயிலு. நீ திட்டு பாறைக்கு வந்த உண்மையை சபையில போட்டு நான் உடைச்சிடுறேன். உண்மையை சொல்ல மாட்டேன், நீ வேணா அடம் பிடிக்கலாம். ஆனா உண்மையை சொல்றதுக்கு என்ன யாரும் தடுக்க முடியாது. நெசந்தானே, உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே செய்யுங்க. ஆனா ஒண்ணு, இந்த நிச்சயத்தை நிறுத்திட்டு நீங்க திரும்பி வரப்ப நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். ஏரிலையோ குளத்திலையோ பொணமாதான் மிதப்ப. மயில,
மாப்பிள்ளையும் பொண்ணு போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. ஆ, போங்க போங்க. 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 அந்த தட்டெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் இங்க இப்படி வைங்கம்மா. இந்த அது பிடி. கொடுக்க. வாங்க, அப்படி. வைங்க. முதலாளி அப்படியே எல்லாரும் உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா. அப்படியே உட்காரலாங்களா? உட்கார். எல்லாரும் உட்காருங்க. மாலை எடுத்து மாத்திக்கங்கம்மா. இந்தாங்க. உட்காருமா. பத்திரிகை படிச்சிடலாங்களா? ஐயா படிங்க. சரிங்க. சரி. ஒரு நிமிஷம் ஐயா. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை முதல்ல நான் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. மாப்பிள்ள தப்பா நினைக்காதீங்க. நேரம் போய்கிட்டே இருக்குது. முதல்ல நிச்சயத்தை முடிச்சுக்குவோம். அதுக்கு பிறகு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். இல்ல மாமா, மது என்னை காப்பாத்தினதுனாலதான் எங்க 2 பேருக்குமே நிச்சயதார்த்தம் நடக்குது. ஆனா இவ தான் என்னை காப்பாத்தினாங்கிறத என்னால நம்ப முடியல. அப்படின்னா நான் இப்ப போய் சொல்லிட்டேன்னு சொல்றீங்களா ஜீவா? இல்ல மது, அதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு தான் சொல்றேன். ஒரு குழப்பமும் இல்ல ஜீவா. மது குருவை கட்டையால் அடிச்சத நானே பார்த்தேனே. இவதான் உன்னை காப்பாத்துறதுங்கிறது உண்மை.
மாப்பிள்ள முதலாளி மட்டும் இல்லைங்க, ரவி, முரளி, அப்புறம் போலீஸ்காரங்கன்னு அதை கண்ணால பார்த்து சாட்சிங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த விஷயத்துல நீங்க என் பொண்ணு சந்தேகப்படுறது அதனால மாப்பிள்ள தயவு செஞ்சு இந்த நிச்சயத்தை பிரச்சனை எதுவும் இல்லாம நடக்க விடுங்க. இல்ல மாமா, இவ கட்டையால அடிக்கிறதுக்கு முன்னால வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. நீங்க அப்போ மயக்கத்துல இருந்தீங்க ஜீவா. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. குரு உங்களை சுட வந்தப்ப நான் தான் தலையில கட்டையால அடிச்சு உங்களை காப்பாத்துனேன். என்ன நம்புங்க ஜீவா. ஆமா மாப்பிள்ள, ஊரை கூட்டி நிச்சயம் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ போய் இப்படி பிரச்சனை பண்றீங்கன்னா, எங்களை சந்தேகப்படுறீங்கன்னா, நாங்க என்னவோ இதெல்லாம் திட்டம் போட்டு சாதிச்ச மாதிரி நல்லா இல்லைங்க. ஐயோ அண்ணே, ஒருவேளை நாங்க இதையெல்லாம் திட்டம் போட்டு தான் சாதிச்சிருக்கிறோங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த முதலாளி என்ன மன்னிச்சிருங்க. இந்த நிச்சயமே வேண்டாங்க, நிறுத்திடலாங்க. அவசரப்படாதீங்கண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன ஜீவா இதெல்லாம்? இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு இப்ப என்ன திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புற? அம்மா, நான் உண்மை தானா வெளியே வரும்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா அது நடக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் கடைசி முயற்சியா நான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்து ஜீவா. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? ஏன்பா அப்படி கேக்குறீங்க? நடந்த சம்பவத்தை உண்மைன்னு நான் நம்புறேன். அதனாலதான் உன்னை கட்டி வைக்கிறேன்னு மதுவுக்கு நான் வாக்கு கொடுத்தேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீ இந்த டவுட்டை கிளப்புறேன்னா உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்பா, எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது இப்ப விஷயம் இல்லப்பா. அன்னைக்கு நடந்தது உண்மைன்னு நம்பிதான் நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த வாக்கு தப்பா போயிடக்கூடாதுன்னு தான் நானும் ரொம்ப ஆசைப்படுறேன். சரிதானுங்க, உங்க மனசுல சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சுங்க. இப்படி ஒரு உறுத்தல் மனசுல வச்சுக்கிட்டு நாம இந்த நிச்சயத்தை தொடர்ந்து நடத்துறது சரியில்லைங்க. உங்க சந்தேகத்தை நாங்க எப்படி தீர்த்தா நீங்க எங்களை நம்புவீங்கன்னு சொல்லுங்க. மதுதான் என்னை காப்பாத்தினான்னு சொல்லி சாமி முன்னாடி கற்பூரம் அடிச்சு எனக்கு சத்தியம் பண்ணட்டும். ஓ, என் பொண்ணு சத்தியம் பண்ணிட்டா நீங்க எங்களை நம்புவீங்க, அப்படிதானுங்க? அதுக்கு பிறகு இந்த நிச்சயம் நடக்கிறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது இல்லைங்களா? ஐயோ,
கண்ணு மாப்பிள்ளையோட எதிர்பார்ப்பு தான் என்னன்னு சொல்லிட்டார்ல பரவ என்ன கற்பூரத்தை ஏத்தி சத்தியம் பண்ணிட வேண்டியதானே. நீங்க கற்பூரத்தை கொண்டு வர சொல்லுங்கப்பா. சாமி கற்பூரத்தட்டை கொடுங்க. சரி. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இந்த பொய்யவே சொல்றேன். என்ன மன்னிச்சிருமா. நான் தான் ஜீவாவை குருமூர்த்தி கிட்ட இருந்து காப்பாத்தினேன். இது என் குலசாமி மேல சத்தியம். பொய் சத்தியம் பண்ணவளுக்கு நல்ல சாவே வராது. இவ விஷயத்தை நானே கலைக்கிறேன். இங்க பாரு, நான் உசுரோட இருக்கணும்னா நீ எதுவுமே பேசக்கூடாது. அமைதியாரு. மாப்பிள்ள இப்போ உங்க சந்தேகம் தீர்ந்துருச்சுங்களா? நீங்க சம்மதிச்சீங்கன்னா நிச்சய பத்திரிகை தொடர்ந்து படிக்கலாம். என்ன முதலாளி? இப்ப என்னடா சொல்ற? டேய் நட்ராய, ஐயா இவன் இப்படி பேசுவான்னு நான் நினைக்கல. ஆனா இருந்தாலும் இவன் பண்ணது தப்புதான். அத மனசுல வச்சுக்காத. ஐயா இல்லைங்க. ஐயா, இனிமே எந்த தடங்களும் வராது. நீங்க படிங்க. நிகழும் மங்களகரமான பிளவ வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் கன்னியா லக்னத்தில் திருமணம் செய்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. ரெண்டு பேரும் தட்டை மாத்திக்கங்க.